Good afternoon, நான் டாக்டர் அர்ஜுனா. ஐபிசி தமிழ் லங்காசிரி சண்டேண்டு வந்தாலும் வந்துட்டா அது பிறகு சட்ட கிளியத்தான் செய்யும். மிஸ்டர் உஷாந்தன் ஒரு ஃப்ரீலான்ஸர். ஆனால் அந்த சில நேரங்களில் எங்களுக்கு என்ன செய்கிறது, ரெக்கார்டிங்கில் போட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ சாரி, நான் ஒன்றுமே கதைக்கல. இந்த ரெக்கார்டிங்கோட கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். நான் ஐபிசி தமிழ்லேருந்து சஹி. நீங்கள் விசுவரைகளை மீட் பண்ணியிருந்தேன். சரி, சொல்லுங்க. சரி, வணக்கம் டாக்டர். என்ன சார், நேற்றுக்கு ஒரு லைவ் ஒன்று போட்டு நீங்கள் பார்த்து இது ஒன்று பார்த்துட்டு போய்க்கல விளங்குது டாக்டர். என்னென்னா அது எங்களுக்கு அந்த வந்த நியூஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு எகைன்ஸ்டாக போடணும் எனக்கு எகைன்ஸ்டாகவும் போட தேவையில்லை. அப்போ நான் எனக்கு ஓப்பனாகவே கதைக்கிறேன். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் இப்போ உஷாந்தனுக்கு மட்டும் பேசினேன். அவனுங்க ஜெஃப்னா ஜூனியர். எனக்கு நீங்கள் எகைன்ஸ்டாகவும் எடுத்த தேவையில்லை, சார்பாகவும் எழுத தேவையில்லை. நீங்கள் எழுதுகிற விஷயங்களை ஜோதிச்சு எழுதணும். சரியா எழுதுறமா பிள்ளையா அந்த அலையா விருந்தாளியா போ. நீங்க உங்களுக்கு மண்டேக்குள்ள அறிவில்லைன்னா நான் ஒன்றும் செய்யலாம். ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. திருப்பி இதையும் போடுங்க. ஒரு நொதர்ன் ப்ரொவின்ஸ் டயலாக் கொண்டுல ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டன்ட் போயிடாத அலையா விருந்தாளியிடம் ஒப்புதரமா எழுதுற படிச்ச உதவியாளர் தான் நீங்கள். அந்திராத்துக்கு மண்டேக்குள்ள சரக்குள்ளாக தான் நீங்கள். ஒரு நொதர்ன் ப்ரொவின்ஸ் டயலாக்ல ஒரு எம்எஸ் போயிடாதா எங்களுக்கு என்னன்னா அந்த மயிருக்கு நீங்க எழுதினீங்க. ரெக்கார்ட் பண்ணி இப்படியே போடுங்க. பேந்தென்ன மயிருக்கு எழுதி நீங்க என்ன சாமான் அலையா விருந்தாளியா வந்தாரண்டு இல்ல. என்னண்டா டாக்டர், இப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப உங்களுக்கு ஆதரவா எனக்கு ஆதரவா சொல்லிட்டேன். எனக்கு ஆதரவா உங்களோட ஒரு ஆதரவும் எனக்கு தேவையில்லை. என்ன பத்தி என்ன வேணுமெண்டாலும் எழுதலாம். வேணுமெண்டா கேளுங்க, நானே சொல்றேன் என்ன பத்தி என்ன வேணுமெண்டு. இல்ல சரிதான் டாக்டர். என்னன்னா இப்ப நாங்க செஞ்ச அது பிள்ளைதான். அந்த விஷயம் எங்களுக்கு வர அனுப்பப்பட்டதை தான் நாங்க எடுத்து. நீங்க ஒரு ஊடகவியலாளர் என்ன அப்ப நீங்க யோசிக்கணும். நாங்க போடுற விஷயம் சரியா பிள்ளையா, அதுக்கு ஒரு ஆள் இவ்வளவு பாதிக்கும், ஒரு சமூகத்தை இவ்வளவு பாதிக்கும். எனக்கு பிரச்சனை இல்லை ராசா. நான் நாளைக்கு வெடிய வெடி செஞ்சுட்டு போயிட்டேன், பிரச்சனை இல்லை. பட் நீங்க இப்படி ஒரு உங்களுக்கு எவ்வளவு காசு வந்துச்சோ என்ன வந்துச்சோ எனக்கு ஆண்டவனை தான் தெரியும். எல்லாம் கடவுள். நீங்க அன்னைக்கு வரையிலேயே நான் உங்களை நேரம் சந்திச்சு சொன்னேன். அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க உங்களுக்கு அந்த இடத்துல நாங்க நிற்போம்னு சொல்லியிருந்தோம். இல்ல எனக்கு நிக்க வேண்டாம். எனக்கு ஐயோ எனக்கு நீங்கள் ஒரு ராசா ஒருத்தர் நிக்க வேண்டாம். சாதாரணமான சனம் நிக்கும் எனக்கு பின்னால. எனக்கு நீங்கள் ஊடகமே நிக்க வேண்டாம். ஒன்று உங்க நம்ம ஊடகங்களை நம்பி நான் இந்த விஷயம் தொடங்கல. என் தாயாரிய நான் இந்த பிரச்சனையை பேஸ்புக்ல போட்டதை ஒழிய நான் போய் ஒவ்வொரு ஊடகத்திட்ட போய் நீங்க யாருன்னு தெரியாது, என்ன கலர்ன்னு தெரியாது, உங்களோட நீங்கள் எடுத்து கேட்க நான் ஐபிசின்னு சொன்ன பிறகு ஐபிசி என்னன்னு பக்கத்துல இருக்கிறவங்க தான் கேட்டிருக்கேன். நான் ஜாழ்ப்பாணத்துல இருக்க ஒரு மீடியா கூட எனக்கு தெரியாது என்ன மீடியான்னு சொல்லி. சரியா, அப்படித்தான் நான் உங்க இந்த இதுக்குள்ள ஒரு பியோ ஹேண்டா என்ன நீங்கள் இப்படி மடை அடிக்கிறேன்னு சொல்லி சிங்களத்துல ஆறு வடிவா தண்ணி அடிக்கிறேன்னு பாப்போம், பேர் அடிக்கிறேன்னு பாப்போம். இல்ல நாங்க அதுக்கு அப்படியான ஒண்ணும் இல்ல. நான் இப்ப அது நீங்க இது போட்டதால நான் உங்களோட எடுத்து கதைக்கணும் பண்றதுக்காக சரியான கவலை என்ன. நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு மண்டேக்கு அறிவிக்கணும். ஒரு நொதர்ன் ப்ரொவின்ஸ் டயலாக் ஹெல்த் டயலாக்னு சொல்லி திட்டமிட்டபடி பிளான் பண்ணி செய்யறாங்க. தாங்களே பிரசன்டேஷன்ல செய்து தாங்களே வார அமைச்சர். நான் அதே விட இன்னொரு ரெக்கார்டிங் இருக்கு வேணுமெண்டா உங்களுக்கு தாரேன். உங்களுக்கு கொஞ்சம் வியூவர்ஸ் கூடட்டும். நான் பனாபடேசரோட கதைக்கிறேன் சார். நீங்க நாளைக்கு யாழ்ப்பாணம் வரீங்கன்னா யாழ்ப்பாணம் வரேன். இந்த முழு தமிழாக்களையும் கூட்டிக் கொண்டு வா. அதுல மினிஸ்டரோட கதைக்கு சொன்ன ஆட்கள் தான் திருப்பியும் இந்த போலீஸ்காரோட எல்லாரும் சேர்ந்து தமிழ் சேனல் தமிழுக்கு அடிச்சு திராத்தி அங்க இருந்த ப்ரோக்ராம் எங்க பிடிஓ வச்சுல இருந்த ப்ரோக்ராமை கொண்டு இங்க கைதடிக்கு படாரண்டு மாத்தி அப்ப ஒரு முதுகுல குத்துறதுக்கு தலைவர் இப்படித்தான் நாசமா போனவர். உங்களை மாதிரி ஒரு கொஞ்சம் பேரால தான் அந்த ஆள் காத்தோட ஆத்தா போனது எங்கன்னு தெரியாம கடைசியா பொடியும் எடுக்க கூடாம காத்தோட ஆத்தா போனது காரணம் உங்களை மாதிரி ஒரு அற்ப ஆக்களுக்காண்டி அந்த அடிபட்ட நினைக்க அந்த உப்ப இருந்திருந்தா தன் கழுத்தை தானே கத்தியால வெட்டி செத்துருக்கு நினைக்கிறேன். இல்ல நான் இப்ப அதுக்காக நான் எடுக்கல. இப்ப அது அந்த விஷயம் எங்களுக்கு வந்ததால போட்டது தவறு தான், அது தெரியுது. இல்ல அப்படி இல்ல. நீங்க அப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் A level. ரைட். அப்ப யோசிச்சு பாருங்க. A levelன்றது சாதாரணமா ஒரு எஸ்ஐக்கு போற தகுதி சரிதானே. ஒரு போலீஸ் எஸ்ஐ A லெவலுக்கு போற A லெவலோட ஒரு போலீஸ் எஸ்ஐயா போகலான்றாசா. அப்ப யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை இதுல இது பொறுப்போட நிக்கிறீங்க. நீங்க யோசிக்க தேவையில்லையா? அப்படி எழுதியக்கில்ல அது சரியா பிள்ளையாண்டு இல்ல அதை நான் ஏற்றுக்கொள்றேன் டாக்டர். இப்ப நான் அதுக்கு தான் இப்ப நான் உங்களுக்கு எடுத்தது. நீங்க அது
உண்மைக்குமே வந்து எங்களுக்கு இப்படித்தான் இந்த அரசியல்வாதி அன்றைக்கு நான் அந்த மைக்க வேட போட்டேன்னா எந்த விஷயம் இப்ப நிறைய விஷயங்கள் வேற இதுகள் வந்தது நாங்கள் அதுகளை வந்து ஒன்றும் போடல. இது வந்து எங்களுக்கு வரப்பட்டதை நாங்க அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்பை இருக்கணும். உங்களை அதை விட எனக்கு தெரியாது. நீங்க மீடியா மார்க்கெட்டிங் படிச்சீங்களோ இல்லையா? நான் மீடியா மார்க்கெட்டிங் மாஸ்டர் செய்திருக்கேன். பட் நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. மீடியா மார்க்கெட்டிங் என்ற சொல்றது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்பை இருக்கணும். ஒரு ஊடகம்டா ஒரு ஸ்பை இருக்கு. உண்மையா பொய்யா சரியா எழுதுறமா இது நான் பிள்ளையாளி போட்டு சனத்துல கல்லறிவுன்றதா நீங்க ஜோதிக்கணும். என்ன மற்ற ஒரு சின்ன சின்ன சிம்பிளாவே தெரியும். அது கிளியராகவே எனக்கு லெட்டர் இல்லாம அந்த லெட்டர் எல்லாம் சாவச்சேரியில் இல்லை எடுத்து உங்களுக்கு காட்டுவேன். அதுல இன்வைட் பண்ணி லெட்டர் எல்லாம் வந்துருக்கு. என்ன அப்ப பேசுற நீங்க எங்களோட ஊடகவியலாளரால் வந்து அனுப்பப்பட்ட நாங்கள் அந்தண்டு வந்து சரக்கு இல்லையா? ஒரு நொதம் பிரவேஷ் டயலாக்ல இருக்கே ஒரு எம்எஸ் போயிலுமா போயிலான்னு மண்டேக்கில் உடவே அதை அனுப்புறது சும்மா அவங்க கலையை சாத்தி அவங்க வேலையை சிலக்காது. அதனால தான் இப்போ நான் அது உங்களுக்கு இப்போ நான் எடுத்தது வந்து அதுக்காண்டி தான் எடுத்தது வந்து இப்போ நான் அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்றதுக்காக தான் எடுத்திருந்தேன். நான் இல்லை நான் வாழ்க்கையிலே நீ ஐபிசியிலோ ஒரு ப்ரோக்ராம் செய்ய வர மாட்டேன். எனக்கும் உங்களுக்கு தமிழ் எனக்கும் தமிழ் உங்களுக்கும் தமிழாக்களுக்கும் இருக்கிற உறவு இதோட முடிஞ்சது. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு உண்மையான தமிழ் நான் அடுத்த போஸ்ட் போடுவேன். உண்மையான தமிழுக்கு வந்து ஐபிசியை புறக்கணிப்பாங்க சொல்லி சரிதான். நீங்கள் காசில் கொண்டு வந்து ரீச் கட்டி என்னத்தை செய்யுங்கோ அதில் வருமானத்தை தேடுங்கோ சனத்துக்கு சும்மா துடு வலிக்கிறதுக்கு ஏதாவது ஆணியை கொடுங்க ஒரு பிரச்சனை இல்லையா? அது உங்களோட பிசினஸ் நீங்கள் என்ன ஆசையை சொல்லுங்க. பட் உண்மையான ஒரு தமிழன் வாழ்க்கையில் ரீச் புறக்கணிப்பாடு நான் அடுத்த போஸ்ட் போடுவேன். அதோட உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெகுலர் இருக்கிறீங்க. நான் இப்போ ஐபிசி என்ற இதுக்காக இருக்கிறது. நான் உங்களோட அன்றைக்கு நான் இதில் கதைச்சிருந்தேன். உங்களை நம்பி நான் நீங்கள் எப்படி ஒரு போஸ்ட் போட்டுருந்தீங்க அலையா விருந்தாளியா வந்தவர் கெஞ்சி கேட்டு என்ன அது பனாப்படி சார் 10:56 அடிச்சு உங்களை ரெக்கார்டிங் டைமோட துரு வலிக்கிறதுக்கு ஏதாவது ஆணியை கொடுங்க ஒரு பிரச்சனை இல்லைப்பா. அது உங்களோட பிசினஸ் நீங்கள் என்ன ஆசையை சொல்லுங்க. பட் உண்மையான ஒரு தமிழன் வாழ்க்கையில் ரீச் புறக்கணி பாட்டு நான் அடுத்த போஸ்ட் போடுவேன். அதோட உங்களுக்கு தெரியும் இல்லை நான் இப்போ ஐபிசி என்ற இதுக்காக இருக்கிறது. நான் உங்களோட அன்றைக்கு நான் இதில் கதைச்சிருந்தேன். ஐபிசி உங்களோட எப்படி உங்களை நம்பி நான் நீங்கள் எப்படி ஒரு போஸ்ட் போட்டுருந்தீங்க அலையா விருந்தாளியா வந்தவர் சொல்லி கெஞ்சி கேட்டு என்ன அது பனாப்படி சார் 10:56 அடிச்சு உங்களோட ரெக்கார்டிங் டைமோட எனக்கு தெரியாத உதவல் வந்து நான் எடிட் பண்ணி போடலாமா அந்த டைமர் எல்லாம் எடிட் பண்ற அளவுக்கு எனக்கு நாலேஜும் இல்லை. பட் சிம்பிளா நான் உங்களோட லைவ் பார்த்துறேன். நான் இப்போ அன்னைக்கு நான் உங்களோட இங்க வந்த இடத்துல கதைச்சாரேன். நான் இப்போ உங்களுக்கு நான் மார்னிங் எடுத்திருந்தேன். உசாந்தனோட ஹாய்ச்சி ஒன்று நீங்க எடுக்க உசாந்தனோட ஹாய்ச்சி ஒன்று கெஞ்சி கேட்டவான்னு சொல்லி நான் வந்து கதை ஒரு 2 வருஷம் கதை நாம கதைச்சிருந்தா கிழிஞ்சிருக்கும். ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கே கிழிஞ்சிருக்கும் நாம கதைச்சிருந்தா. நான் ஒரு மைக்க வேண்டி போட்டு சாதாரணமான ஒரு அரசியல்வாதி சிறுவரனா இருக்கிறான் அல்லது ஒரு சித்தார்த்தனா இருக்கிறான். ஐயா யாழ்ப்பாணத்துல எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்டிருந்தாலே படுத்திருக்கு. ஒரு ஊர் கூட போயிருக்காது வாழ்க்கையில. சரியா இருக்குது கதைக்க கூடாது. நான் இன்ஜினியரிங் சம்பந்தமா இப்ப நான் கதைக்கலாமா? இல்ல ரைட். அதுதான் பிரச்சனை. சரி ஏதோ உங்களாச்சு நீங்கள் உங்களோட ஊடக தர்மங்கள் அதுன்னு சொன்னா உங்களோட ஊடகத்தை அடையாளம் காட்டியிருக்கிறீர்கள். அது நன்றி. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. என் வாழ்க்கையில ஒருத்தரும் கோல் எடுக்க வேண்டாம். ஐபிசி என்ற பேர்ல வாழ்க்கையில கோல் எடுக்க வேண்டாம். சரி டாக்டர். நன்றி தேங்க்யூ சார். எனக்கு மானம் மரியாதை இருக்குது. நானும் தமிழன் தான். இதுக்கு பிறகும் நீங்கள் எனக்கு எதிராக ஒரு போஸ்ட் போடுவீங்க என்றால் அடுத்த ரெக்கார்டிங் இருக்குது அதையும் போடுவேன். அது ஒரு தனிப்பட்ட ஆளை பாய்ச்சிட மாட்டதால் போடையில். பட் அந்த ரெக்கார்டிங்கையும் போடுவேன். எப்படி வசதி?